ஸோ எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கைஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2 நாளா பாத்தீங்கன்னா என்னோட Realme 7 UI 2.0 மேல நிறைய இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த Realme UI 2.0ல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, வேற யாருக்காவது இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட Realme 7 UI 2.0 கிட்டத்தட்ட ஒரு 4-5 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்துருச்சு. 2.0 அப்டேட் பண்ணதுல இருந்து ஸோ இப்போ வரைக்கும் ரொம்ப பெருசான இஷ்யூ எல்லாம் எதுவுமே வந்து இல்லை. இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கு. அதனால எனக்கு பெரிய எஃபெக்டா வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் கீபோர்டு வந்து டிசேபிளே ஆயிருச்சு. ஸோ கூகுள் கீபோர்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து மேலே வராமல் இருக்கலாம், கீபோர்டு மேலே வராமல் இருக்கலாம், இல்லை வேற வேற லெட்டர்ஸ் வந்து டச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இல்லாம எனக்கு வந்து கீபோர்டே வந்து வரல அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கூகுள் பே வந்து பண்றதுக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஸோ நான் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதாவது கிளிக் பண்றேன், கூகுள் கீபோர்டே வரல. இதுதான் வந்து பயங்கர கடுப்பான ஒரு விஷயம். ஸோ அங்கே வந்து டக்குன்னு காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இதே இன்கேஸ் நான் காசு எடுத்துட்டு போகாமல் இருந்திருந்தா அந்த நிலைமை ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ அதனால நான் இது ஒரு மேஜர் இஷ்யூவா வந்து கன்சிடர் பண்றேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு பொங்கல் இல்லையா? ஸோ அதனால வெளியே போயிருந்தேன். வெளியே போய் போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20லேருந்து ஒரு 30 போட்டோ எடுத்திருப்பேன். கரெக்டா மத்தியானம் ஒரு 12:30 மணி உச்சி வெயில் இருக்கும். ஸோ போட்டோ எடுத்தேன், 2 வீடியோ எடுத்தேன். 1080p 60 ஃப்ரேம்ஸ்ல 2 வீடியோ எடுத்தேன். எடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா நான் போட்டோஸ் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க ஃபோன் சூடா இருக்கு, அதனால கேமராவை வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, உங்களோட ஃபோனை வந்து நாங்கள் ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஷட் டவுனே ஆயிருச்சு. என்னை வந்து ஃபர்தரா எதுவுமே பண்ண விடலை இந்த ஃபோனு ஹீட்டின் காரணமாக. ஸோ ஹீட் பயங்கரமா வந்து ஆச்சு. மத்தியானம் 12:30 மணிக்கு மத்தியானம் வெயில்ல. இதுக்கு முன்னாடி என் ஃபோன் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோன் இந்த மாதிரி ஆகிறது. ஸோ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, என்னடா இது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும். நான் டச்சே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அது எங்கேயாவது போயிருக்கும். பேட்டரி மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ்ல, இந்த மாதிரி விஷயத்துல, வாட்ஸ்அப்ல, இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு ஸோ இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் வந்து பண்ண ஆரம்பிக்குது இந்த Realme UI 2.0. என்ன பிரச்சனைங்கிறதே சீரியஸா எனக்கு வந்து தெரியல. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சீரியஸ்லி இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேம் ஆடுறீங்க, அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு அந்த கேம் ஆடுறீங்க. சும்மா நார்மலான ஒரு சிம்பிளான கேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டம்பிள் கைஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டம்பிள் கைஸ் ஒரு கேஷுவலான கேம், மல்டிபிளேயர் கேம், நெட் யூஸ் பண்ணி ஆடுற கேம். ஸோ அந்த கேமை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நான் வந்து விளையாடும் போது அப்படி ஹீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி 1.0லையோ இல்லை 2.0 புதுசுலையோ இந்த மாதிரி ஹீட் ஆனதா நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு புதுசாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து கண்டினியூ ஆகுது. புது இஷ்யூஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல அவங்க சரியா பண்ணலையா, இல்லை பக்கு புதுசாக ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு தெரியல. அண்ட் இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரீஸ்டார்ட். ஸோ எடுத்தோடனே ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி இஷ்யூ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கீங்க, பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூ வந்து கண்டினியூ ஆகுதான்னு பாருங்க. 3வது விஷயம், அதாவது 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருது. நான் என்னோட டே டு டே லைஃப்ல ஒரு 15 GB தான் வந்து என்னோட ஆப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கேட்ச் டேட்டா எடுத்தாலுமே இது 20 GB தாண்டாது. ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பயங்கரமாக கேப்சர் ஆகுது. ஸோ ஏன் கேப்சர் ஆகுது, எது கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நானும் உட்காந்து இன்பில்ட்லாம் உள்ள நோண்டியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆப் அதுக்குள்ளே வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும்.
ஸ்டேட்டஸு, டவுன்லோடரு, சேட்டு, பேக்கப் இப்படின்னு நிறைய இருக்கணும் ஃபோல்டர்ஸ். அந்த ஃபோல்டர்ஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபைல்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பி பொங்கல் கைஸ்.